அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கன்னட நாவல் ஆசிரியர் மாஸ்தி வெங்கடேசனார் கன்னடத்தில் புகழ்பெற்ற வரலாற்று புதினங்களை எழுதியவரும் கன்னட சிறுகதைகளை செழுமைப்படுத்தியவருமான மாஸ்தி வெங்கடேசனார் அவருடைய பிறந்த தினம் என்று. இவர் கர்நாடக மாநிலம், தமிழ்நாடோட பார்டர் பக்கத்தில் இருக்குது. கோலார் மாவட்டத்தில் கோஷாலி அப்படின்ற இடத்துல தமிழ் பேசும் குடும்பத்தில் பிறக்கிறார். 1891 பிறக்கிறார். தமிழ் பேசும் குடும்பத்தில் பிறந்திருக்கார். ஆனால் கன்னட நாவல் ஆசிரியராக மாறியிருக்கார் பாருங்க. இளமை பருவத்தை மாஸ்தி என்ற கிராமத்தில் கழிக்கிறார். 1914 சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெறுகிறார். இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வை முடித்து மாவட்ட ஆட்சியராக கர்நாடகாவில் பல இடங்களில் பணியாற்றியிருக்கிறார். இறையன்பு மாதிரி தான். இடைவிடாத அரசு பணிக்கு நடுவிலும் எழுதுவதிலும் ஆர்வம் ஏற்பட்டது. சிறிது காலம் ஆங்கிலத்தில் எழுதி வந்தார். பிறகு கன்னட மொழியில் சிறுகதைகள், நாவல்கள் எழுதத் தொடங்கினார். மாஸ்தி எழுதிய முதல் நாவல் ரங்கன மதுவே அப்படின்ற ஒரு நாவல் 1910 வெளிவருது. இவரது கேலவு சன்ன கேட்டகளு என்ற சிறுகதை தொகுப்பு நவீன கன்னட இலக்கியத்தில், கன்னட உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. தத்துவங்கள், அழகியல், சமுதாயம் பற்றி நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். பல நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். புகழ்பெற்ற வேற்றுமொழி நாடகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். 26 ஆண்டுகள் சிவில் சர்வீஸில் பணியாற்றியவர். 1943 ராஜினாமா செய்தார். ஸ்ரீனிவாசா என்ற புனைப்பெயரில் சிறுகதை எழுதினார். ஜீவனா என்ற மாதாந்திர பத்திரிகையின் ஆசிரியராக 1944 முதல் 1965 வரை பணியாற்றினார். சிக்க வீர ராஜேந்திரா மற்றும் சென்ன பசவ நாயக்கர் ஆகிய புகழ்பெற்ற வரலாற்று புதினங்களை படைத்திருக்கிறார். ஜாதி பேரோட சிக்க வீர ராஜேந்திரா, சென்ன பசவ நாயக்கா ஆகிய புகழ்பெற்ற வரலாற்று புதினங்களை படைத்திருக்கிறார். வரலாற்று புனைவு என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக இவரது சிக்க வீர ராஜேந்திரா நாவல் பேசப்பட்டது. நாவலின் வடிவமும் எழுதப்பட்ட விதமும் இயல்பான பேச்சு மொழியும் அற்புதமானவை என்று புகழப்பட்டன. இந்த நாவலுக்கு 1983 ஞானபீட விருது வழங்கப்பட்டது. அப்போது இவருக்கு வயது 92. படைப்பாற்றல் மிக்க எழுத்தாளரான மாஸ்தி 123 கன்னட நூல்கள், 17 ஆங்கில நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் நல்ல பேச்சாளரும் கூட. இவரது பல படைப்புகள் தமிழ் உட்பட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் வீட்டில் தமிழில்தான் பேசுவார். ஆரம்பகால கன்னட சிறுகதைகளை செழுமைப்படுத்தியவர்களில் முக்கியமானவராக மாஸ்தி கருதப்படுகிறார். மாஸ்தி கன்னட ஆஸ்தி, அதாவது மாஸ்தி கன்னடத்தின் ஆஸ்தி என்று புகழப்பட்டார். மைசூர் மகாராஜா இவருக்கு ராஜ சேவசக்தா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். மாஸ்தி கிராமத்தில் இவரது வீடு நூலகமாக மாற்றப்பட்டு கர்நாடக அரசால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அங்கு மாஸ்தி ரெசிடென்சியல் ஸ்கூல் என்ற பள்ளியை கர்நாடக அரசு 2006 தொடங்கியது. தமிழராக பிறந்து கன்னட இலக்கியத்தில் சாதனை படைத்த மாஸ்தி வெங்கடேசனார் 95 வயசில் 1986 மறைந்து போகிறார். அவரது நினைவை போற்றும் விதமாக சிறந்த கன்னட எழுத்தாளர்களுக்கு மாஸ்தி வெங்கடேசனார் விருது 1993 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
இன்றைக்கி இந்த ஒரு மாபெரும் ஆளுமையை இந்த இந்த நன்னாளில் சந்தித்த மகிழ்ச்சியோட, இந்த வேலைக்கிழமை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது. இன்றைக்கி ஜூன் 6. நன்றி, வணக்கம்.